சென்னை முதல் நாகை வரை இருக்கக்கூடிய மாவட்டத்தில் மீண்டுமாக கனமழை பொறுத்த வரைக்கும் அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா இந்த கடலோர பகுதிகள் தொடர்ந்து நம்ம எச்சரிக்கை கொடுத்துட்டே வரோம். எந்தெந்த பகுதிகளில் கனமழை இருக்கும், எந்த தேதிகளிலிருந்து மழை ஆரம்பிக்கும், எத்தனை சென்டிமீட்டர் மழை வரைக்கும் இருக்கும் அப்படிங்கிற முழு தகவலையும் நம்ம வந்து கொடுக்குறோம். ஏன்னா ஒவ்வொரு நாளுமே இதனுடைய எச்சரிக்கை கொடுக்கறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, மழை பொழிவு ரொம்ப தீவிரமாக இருக்க போது கடலோர மாவட்டங்கள் முழுவதுமாகவே கடும் பாதிப்புகள் அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்கும். இது கடைசி நிமிஷத்தில் இதனுடைய திசை மாறுமா அப்படிங்கிறதெல்லாம் இப்போதைக்கு திசை மாற்றம் அப்படிங்கிறது எதுவும் இல்லை. வங்கக்கடல்ல உருவாகக்கூடிய இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி பொறுத்த வரைக்கும் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்று தமிழக கடற்கரை நோக்கி நகர்ந்து சென்னை முதல் நாகை வரை இருக்கக்கூடிய எல்லா கடலோர பகுதிகளுக்கும் மிக தீவிர மழை பொழிவு அப்படிங்கிறது பதிவாக வாய்ப்புகள் இருக்கு. ஆகவே இந்த பகுதியை நீங்க மறக்காம குறித்து கொள்ளுங்க. ஏன்னா அது தென் மாவட்டத்திற்கு போகுமா அப்படின்னு சொல்லி சில பேர் வந்து கேட்டிருந்தீங்க. மறுபடியும் தூத்துக்குடி திருநெல்வேலியை வந்து பாதிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. தற்போது வரைக்கும் இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது வடக்கு மற்றும் வடமேற்கு திசை நோக்கி நகர்வதற்கான வாய்ப்புகளே மிக அதிகமாக இருக்கிறது. அப்போ வடக்கு மற்றும் வடமேற்கு அப்படின்னு சொல்லி எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, சென்னை முதல் நாகை வரை வடமேற்கு திசை நோக்கி நகர நகர முதலாவதாக நாகப்பட்டினம், தஞ்சாவூர், திருவாரூர், மயிலாடுதுறை, கடலூர், விழுப்புரம் போன்ற மாவட்டங்களில் முதற்கட்டமாக நமக்கு மழை தொடங்கும். அதுக்கப்புறம் கடைசியாக சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டங்களிலும் கடும் கனமழை அப்படிங்கிறது பதிவாகும். இப்போ எங்க மழை பெய்தாலுமே ஆபத்து தான். ஏற்கனவே ஃபெங்கல் புயல்ல வந்து கடலூர், விழுப்புரம்லாம் பயங்கரமா பாதிக்கப்பட்டது. புதுச்சேரியும் பயங்கரமாக பாதிக்கப்பட்டது. எந்த இடத்துல மழை பெய்தாலுமே கூட ஏரிகள் மற்றும் குளங்கள் ஏற்கனவே நிரம்பிய நிலையில இருக்கு. அப்ப அது எல்லாமே நமக்கு நீர் திறந்து விடணும் அப்படின்னா எல்லாமே நமக்கு மறுபடியும் வெள்ள அபாய எச்சரிக்கை தான் கொடுத்தாகணும். அதே மாதிரி ஏற்கனவே தாழ்வான பகுதிகள் எல்லாமே மழை தண்ணீர் பொறுத்த வரைக்கும் ஆங்காங்கே இன்னமும் தொடர்ந்து மழை வந்து பதிவாகிட்டே இருக்கு அப்படிங்கிறதுனால தாழ்வான பகுதிகள் ஏற்கனவே ஆங்காங்கே மழை தண்ணீர் பொறுத்த வரைக்கும் சூழ்ந்து காணப்பட்டு வரக்கூடிய இந்த நிலைமையில ஒரு மிக கனமழை அப்படிங்கிறது வந்து கடலூர், விழுப்புரம், புதுச்சேரி பக்கம்லாம் வரும்போது கண்டிப்பாக பாதிப்புகள் அதிகமாக இருக்கும். ஒரு சாதாரண கனமழையே வந்தாலுமே இப்போ ஆபத்து தான். இன்னும் கொஞ்ச நாள் போயிட்டு அதுக்கப்புறம் மழை வந்தா கூட நமக்கு பிரச்சனை இல்லை. ஜனவரி மாதத்துல மீண்டும் ஒரு மிக கனமழை, அதி கனமழை வந்தா கூட ஓரளவுக்கு சமாளிக்க முடியும். ஆனா இப்பதான் நமக்கு ஃபெங்கல் புயலே கரையை கடந்தது. இந்த டிசம்பர் முதல் வாரம் போலதான் இந்த ஃபெங்கல் புயலே முழுமையாக வந்து கரையை கடந்த சூழ்நிலையில அடுத்த ஒரு 7 முதல் 10 நாட்களுக்குள்ளேயே இப்படி ஒரு மழை வருது அப்படிங்கிறது வந்து ரொம்பவே ஒரு ஆபத்தான ஒரு விஷயம். சென்னை பகுதிகள் நம்ம எடுத்துக்கலாம். சென்னையில் இருக்கக்கூடிய பல ஏரிகள், குளங்கள் மற்றும் நீர்நிலைகள் எல்லாமே நமக்கு நிரம்பி இருக்கு. திருவள்ளூர் ஆகட்டும், காஞ்சிபுரம் ஆகட்டும், செங்கல்பட்டு மாவட்டத்திலும் அதே போலதான். ஆகவே இப்படி இருக்கும்போது ஒரு தீவிரமான மழை பொழிவானது வரும்போது என்ன ஆகும்னா, இந்த பகுதிகள் முழுவதுமாகவே பாதிக்கப்படும். சென்னையிலிருந்து நாகை வரைக்கும் எல்லா பகுதியுமே தான். நாகப்பட்டினம் ஆகட்டும், நிறைய இடங்கள்ல மழை பொழிவு தொடர்ந்து தீவிரமா பதிவானது பார்த்தோம். சென்னைக்கு கூட இந்த வாட்டி கொஞ்சம் மழை குறைவாக தான் இருந்துச்சு. இந்த தாழ்வு பகுதி வந்து தென் மாவட்டங்களை நோக்கி நகரும் அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருந்தோம். ஆனால் இப்போ சென்னை கூட மழை குறைவாக தான் இருந்தது. இருந்தாலுமே கூட இப்போ இன்னொரு தீவிரமான மழை பொழிவு கண்டிப்பாக ஆரம்பிக்கும். இந்த டிசம்பர் முடிகிற வரைக்கும் மழை குறையாதுங்க. அதில் மட்டும் நீங்கள் உறுதியாக இருங்க. டிசம்பர் முடியும் வரை நமக்கு மழை குறைவதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது. எல்லா நேரங்களுமே நமக்கு மழை வாய்ப்புகள் உண்டு. டிசம்பர் 31ஆம் தேதிகள் வரைக்கும் இந்த தொடர் கனமழை அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும். ஆகவே எந்தெந்த மாவட்டத்தில் மழை பொழிவுகள் இருக்கும், எந்தெந்த மாவட்டத்தில் மிக கனமழை இருக்கும், எங்கெங்கெல்லாம் நமக்கு மிதமான மழை மற்றும் வானம் மேகமூட்டமாக இருக்கும் அப்படிங்கிறத மிக தெளிவாக நம்ம பார்க்கிறோம். நண்பர்களே, நீங்கள் எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாருங்க, இவ்வளவு சூழ்நிலைகள் நம்ம தமிழ்நாட்டில் வந்து இருக்கிறது. எந்த அளவிற்கு மழை பொழிவு வரப்போகுதுங்கிறது இவ்வளோ நேரம் நீங்கள் கேட்டீங்க. அதனால தான் சொல்கிறோம், நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்து கொண்டால் மட்டும்தான் உங்களுக்கு வரக்கூடிய தேதிகள் உங்களுக்கு தெரிய வரும். நீங்கள் வந்து மழையிலேருந்து தப்பிக்க முடியும். ஆகவே வங்கக்கடலில் உருவாகும் காற்றழுத்த தாழ்வு பகுதியானது வட கடலோர மாவட்டங்களிலேயே கரை கடக்க வாய்ப்பு இருக்கு. வட தமிழகத்தை நோக்கி தான் நமக்கு நகரும். தென் தமிழ்நாட்டுக்கு வாய்ப்புகள் கிடையாது. இதன் காரணமாக ஃபெங்கல் புயல் பாதிக்கப்பட்ட இடங்களில் மீண்டும் கடும் கனமழை அப்படிங்கிறது அதிகரிக்கும். எங்கெல்லாம் இந்த ஃபெங்கல் புயல் பாருங்க, எங்கெல்லாம் வந்து பாதிப்புகளை ஏற்படுத்திச்சோ மறுபடியும் அதே பகுதிகளுக்கு தான் இந்த மழை பொழிவும் தொடர்ந்து அதிகரிக்கும். டெல்டா மாவட்டங்களிலும் பல்வேறு பகுதிகளில் கனமழையானது கடுமையாகும். டெல்டா மாவட்டங்களிலும் பல்வேறு பகுதிகளில் கனமழை பொறுத்தவரை மிக தீவிரமாக பதிவாக வாய்ப்புள்ளது. இதுவரைக்கும் நமக்கு மழை இல்லாத இடங்களுக்கும் மழை வர வாய்ப்புள்ளது. வெயில் மட்டுமே பதிவாகிய பகுதிகள், மழை இல்லாத இடம்னா மழை நமக்கு பதிவாச்சு. இந்த 10 நாளாக மழை இல்லாமல் இருந்துச்சுல, அந்த ஃபெங்கல் புயல் போனதுக்கு அப்புறம் இன்னும் எங்களுக்கு மழையே ஆரம்பிக்கல, கடைசியாக ஃபெங்கல் புயல்ல மழை வந்துச்சு, அதுக்கப்புறம் எங்களுக்கு மழையே வரலன்னு சொல்லக்கூடிய பகுதிகள் இந்த தாழ்வு பகுதி காரணமாக இன்னொரு சுற்று மழை பொழிவு அப்படிங்கிறது அந்த பகுதிகளில் பதிவாகிறோம்.
டெல்டா மாவட்டங்களில் பல்வேறு பகுதிகளில் கனமழை கடுமையாகும். நாகை, தஞ்சை, திருவாரூர், அரியலூர், பெரம்பலூர், திருச்சி மற்றும் புதுக்கோட்டையிலும் பல்வேறு பகுதிகளில் கனமழையானது மிக தீவிரமாக பதிவாக வாய்ப்புகள் உண்டு. ஆகவே எல்லா இடங்களுக்குமே நமக்கு மிக கனமழை மற்றும் அதி கனமழைங்கிறது தொடர்ந்து எதிர்பார்க்கலாம். எந்தெந்த பகுதிகளில் நம்ம கனமழை சொல்கிறோமோ கண்டிப்பாக அந்தந்த பகுதிகளில் மழை வாய்ப்புங்கிறது நிச்சயம் அதிகமாகவே இருக்கும். இதுவரை சரிவர மழை கிடைக்காத பகுதிகளுக்கும் கனமழையானது தொடர்ந்து கிடைக்கும். ஆகவே எல்லா இடங்களுக்குமே நம்ம மழை வாய்ப்புகள், மழை தீவிரங்கள் தொடர்ந்து அதிகம் எதிர்பார்க்கலாம். எந்தெந்த சுற்றுகளில் நமக்கு மழை கிடைக்குங்கிறத நவம்பர் மற்றும் டிசம்பர் மாதங்களில் நம்ம பார்த்துருக்கிறோம். தொடர்ந்து கனமழையாக இருக்கும். எல்லா பகுதிகளுக்குமே இந்த டிசம்பர் முடிகிற வரைக்கும் விட்டு விட்டு நல்ல ஒரு மழை கிடைக்கும். 22ஆம் தேதி வரைக்கும் மழை சொல்லியிருக்கிறோம். 17 ஆரம்பித்து 22 வரைக்கும் இந்த மழை நீடிக்க போது கடலோர மாவட்டங்கள் தான் அதிக பாதிப்புகள் இருக்கும். வட தமிழக உள் மாவட்டங்கள், தென் மாவட்டங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் கேட்டிருந்தீங்க. அதையும் நம்ம சொல்லிடுறோம். ஏன்னா நீங்கள் கடைசி வரைக்கும் வானிலை அறிக்கை கேட்டாலே உங்கள் மாவட்டத்தில் மழை எப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு தெளிவாக புரிய வரும். நிறைய பேர் பாதியிலே கேட்டு போயிடுறதுனால தான் வானிலை அறிக்கை முழுமையாக தெரியாமல் அதுக்கப்புறம் திருப்பூர், சேலம்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் சொல்லவே இல்லை, சேலத்தை பற்றி சொல்லலை அப்படின்னு சொல்கிறீங்க. எல்லா மாவட்டங்கள் பற்றி நம்ம பேசியிருக்கிறோம். இப்போ முதல்ல வட தமிழக கடலோர மாவட்டங்கள் சொல்லியிருக்கிறோம். அதுக்கப்புறம் தென் மாவட்டங்களில் மழை எப்படின்னு சொல்லியிருக்கிறோம். கள்ளக்குறிச்சி போன்ற மாவட்டங்களை இப்போ பார்க்க போகிறோம். வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, சேலம், நாமக்கல், கரூர், கள்ளக்குறிச்சி, வேலூர், திருப்பத்தூர் இது போன்ற பகுதிகள், கிருஷ்ணகிரி, தருமபுரி உள்ளிட்ட மாவட்டங்கள், திருப்பூர் மற்றும் ஈரோடு போன்ற இடங்கள் எல்லாமே நமக்கு மழை வாய்ப்புகள் மிதமானதுலேருந்து கனமழையாக இருக்கும். ஏன்னா அந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி முழுமையாக தமிழ்நாட்டிற்குள்ளே வர வாய்ப்பு இல்லை. பெங்கல் புயல் மாதிரி இது முழுமையாக தமிழ்நாட்டிற்குள்ளே வரப்போகிறது இல்லை. இது அப்படியே கடலோர ஒட்டியே நமக்கு அதிக மழை பொழிவை கொடுக்க வாய்ப்பு இருக்குது. அதனால தான் கோஸ்டல் ஏரியாஸ்க்கு நமக்கு வந்து வெரி ஹெவி ரெயின்ஃபால், அதாவது ஆரஞ்சு நிற எச்சரிக்கை வரைக்கும் தற்போது கொடுக்கப்பட்டிருக்கு. இன்னும் நாட்கள் ஆக ஆக உங்களுக்கு சிவப்பு நிற எச்சரிக்கையாக அது மாறும். தொடர்ந்து உள் மாவட்டங்களில் மஞ்சள் நிற எச்சரிக்கை கொடுக்கப்படும். வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை போன்ற மாவட்டங்கள் மஞ்சள் நிற எச்சரிக்கை கொடுக்கப்படும். ஏன்னா ஒரு மிதமானதுலேருந்து கனமழை மட்டும்தான் உள் மாவட்டங்களில் பதிவாக வாய்ப்புகள் இருக்குது. தொடர்ந்து மறுபடியும் நமக்கு மழை தொடங்கும் அப்படிங்கிறதுல மாற்றம் இல்லை. தென் மாவட்ட பகுதிகள் மதுரை, திண்டுக்கல், விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்டங்களிலும் பரவலாக கனமழை பொறுத்த வரைக்கும் மிக தீவிரமாக பதிவாகும். ஏன்னா இந்த தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்டங்கள், மதுரை, திண்டுக்கல், விருதுநகர், சிவகங்கை உள்ளிட்ட மாவட்டங்களிலும் பரவலாக கனமழை பொறுத்த வரைக்கும் நிச்சயமாக அதிகரிக்கும். பெய்யாத பகுதிகளுக்கும் மழை உண்டு. எங்கெங்கெல்லாம் நமக்கு மழை பெய்யலையோ அந்தந்த பகுதிகளுக்கு கண்டிப்பாக நமக்கு மழை வரும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை. தொடர் கனமழை எல்லா இடங்களுக்குமே உண்டு. எந்தெந்த இடங்களில் நமக்கு மழை பொழிவு அப்படிங்கிறது மிக அதிகமாகவே பதிவாகும்ங்கிறதுல தென் மாவட்ட பகுதிகளுக்கு மிதமான மழை தான். உங்களுக்கு வந்து வானம் மேகமூட்டமும் மிதமான மழை மட்டும்தான் இருக்கும். இப்போ கடந்த சுற்று மழை பெய்தது போல் அதிக மழை உங்களுக்கு இருக்காது. ஏன்னா இப்போதான் உங்களுக்கு மழை பெய்து ஓய்ந்திருக்கிறது. மறுபடியும் இப்போ சென்னை பகுதிகளுக்கு அதிக மழை கொடுத்து அந்த இடங்களுக்கும் வெள்ளப்பெருக்கு அப்படிங்கிறது உறுதியாகி இருக்கிறது. அதே போல் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் விட்டு விட்டு பரவலாக மிதமான மழை மட்டும் தொடரும். பெரும்பாலும் வானம் ஓரளவு மேகமூட்டமாக இருக்கும். தூத்துக்குடி, திருநெல்வேலியில் சீக்கிரம் வெள்ளம் வடிய வாய்ப்புகள் இருக்கும். ஏன்னா முடிந்தவரை இப்போ மழை பொழிவுங்கிறது தென் மாவட்ட பகுதிகளுக்கு கண்டிப்பாக குறையும். இப்போ வந்து சில இடத்துல மட்டும் கனமழை வந்து பதிவாகிட்டு இருக்கு. ஆங்காங்கே மட்டும் பரவலான மழை இருக்கு. தொடர்ந்து அடுத்தடுத்து வரக்கூடிய 2-3 நாட்களில் வெயில் வர ஆரம்பிக்கும். நல்ல ஒரு வெயில் தூத்துக்குடி, திருநெல்வேலி மாவட்டங்களில் அடுத்தடுத்து வரும் நாட்களில் தென் மாவட்ட பகுதிகளுக்கு பகலில் வெயில் வர ஆரம்பிக்கும். காத்திருங்க. இன்னும் சீக்கிரமாக எவ்வளோ சீக்கிரம் அந்த வெள்ளம் வடிய முடியுமோ விரைவில் வடியும் அப்படிங்கிறதுல மாற்றம் இல்லை. ஆனால் இன்னொரு ஆபத்து என்ன அப்படின்னா, இங்கே ஒரு பக்கம் வெள்ளம் வடிந்தாலும் இன்னொரு பக்கம் இங்கே வெள்ளம் வடிய வடிய அப்படியே அந்த பக்கம் நமக்கு சென்னைப்புறம் எந்த இடங்கள்ல எல்லாமே நமக்கு கனமழை ரொம்ப தீவிரமாயிட்டு இருக்கும். சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம் போன்ற இடங்களில் இந்த தாழ்வு பகுதி காரணமாக அங்கே மழை பெய்யுது. இங்கே வெள்ளம் வடிய வடிய அந்த பகுதிகளில் நமக்கு வந்து வெள்ள அபாய எச்சரிக்கைங்கிறத பார்த்துக்கிட்டு இருப்போம். ஏன்னா பாருங்க, மழை வந்து அப்படியே தென் மாவட்டங்கள் ஒரு சுற்று மழை, அடுத்த சுற்று மழை வட தமிழகம், வட தமிழகம் முடிஞ்சதுக்கு அப்புறம் மறுபடியும் தென் தமிழகம், இப்படிப்பட்ட ஒரு மழை பொழிவை தான் தொடர்ந்து இந்த வடகிழக்கு பருவமழை பார்த்துட்டே இருக்கிறோம். அதனால தொடர்ந்து நீங்க நிறைய பேர் கமெண்ட் பண்றீங்க. முடிந்தவரை நம்ம வந்து ரிப்ளை பண்றோம். தயவு செய்து வானிலை அறிக்கை கடைசி வரைக்கும் கேளுங்க. அப்போதான் எப்படிப்பட்ட மழை வாய்ப்புங்கிறத உங்களால புரிஞ்சிக்க முடியும். நண்பர்களே, நீங்க மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. துல்லியமான வானிலை அறிக்கையை பெற்றுக்கொள்ளுங்க.